Hello friends, welcome to yazrecipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் குருமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி மட்டும் சிக்கன் குருமா வச்சீங்கன்னா வீட்ல எல்லாரும் பாராட்டுவாங்க. இது இட்லி, தோசை, பரோட்டா, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5லேருந்து 8 பல் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குருமாக்கு ரொம்ப மெயினே இந்த கல்பாசியும் கருவேப்பிலையும் தான். இது நிறைய சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டில் அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். அப்போ தான் குருமாவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புக்கு எப்போவுமே சிக்கன் எலும்போடு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். இப்படி நம்ம வதக்கிட்டு வேக வைக்கிறப்போ சிக்கனில் இந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குருமா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி குக்கரில் செய்கிறப்போ நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். குழம்பு பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரிலாம் சிக்கன் குருமா வச்சிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கன்ஃபார்ம். இது பரோட்டாவோட சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா yazrecipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.